வணக்கம். அதாவது அதானி என்டர்பிரைசஸ் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பக்கம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 12:54 ஆகஸ்ட் 7, 2025. அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தக உறவில் பாதிப்பு இருப்பதால் அதானி டார்கெட் செய்யப்படுவாரா என்பது தான் கேள்வி. இப்போ பார்த்திங்கன்னா நேற்றைய சார்ட்டு படி இன்றைக்கி என்ன ஆயிருக்கணும், ட்ரெண்டு வந்து இதற்கு இரண்டுக்கும் நடுவில் இருந்திருக்கணும். அதாவது டவுன் ட்ரெண்டு அண்டு அப் ட்ரெண்டு. இது என்னென்னா, இப்படி இங்கேருந்து விழுந்து இங்கேருந்து இப்படி மேலே போயிருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, இதை உடைத்து விட்டது. இதனால் டவுன் ட்ரெண்டு. அதே சமயம் இதை கிராஸ் பண்ணால் அப் ட்ரெண்டு. இதுதான் இப்போ இதை உடைச்சதுனால டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன நிலைகள்னு பார்த்துருவோம். இப்போ வந்து 2217 ட்ரெண்டு சைடர், இதற்கும் கீழே வர்த்தகம் போனால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 2396. இது டிமாண்ட்ஸோடு இது தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 2248. இது சப்ளை ஜோனு, இது தொட்டவுடன் கீழே இருக்க வாய்ப்பு. சரி, 2248 கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்யணும்னா 2300 வரை என்ன சப்ளை இருக்கோ அதெல்லாம் அப்சார்ப் ஆகி 2300 வரை ரேலி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 2196 உடைத்து ஹோல்டு செய்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்குற டிமாண்ட் இருக்காது. சப்ளை வந்து செல்லிங் வந்து 2145 வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிலைகள். அதுக்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து சந்திப்போம்.